தமிழை போற்றி. தமிழ்நாட்டில் என்னமோ நடக்க போது அது கன்ஃபார்மாக தெரியுது. அதனால தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. கோவில் யானைங்க, கோவில் யானை தீப்பிடிச்சி இறந்துச்சு. கோவில் யானை தோல் எப்படி இருக்கும், அந்த தோல் வந்து எவ்வளோ கடினமாக இருக்கும். அந்த ப்ரெஸ் வந்து இரும்பு ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ப்பாங்க. அந்த பாத்திரம் கழுவுற ப்ரெஸ் மாதிரி அந்த முள்ளு முள்ளாக இருக்குது, அதை வச்சு தேய்ப்பாங்க குளிப்பாட்டுறதுக்கு. அவ்வளோ தோல் காடாக இருக்கு. அது கருகி உறிஞ்சிருக்குன்னா அந்த அளவுக்கு தீ பிடிச்சிருங்க. கோயில் யானை மேலே குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் யானை புஷ்பலட்சுமி மேலே வந்து அப்படி தீ பிடிச்சி இறந்து போச்சு. எவ்வளோ ஒரு அசிங்கம் இல்லையா? ஒரு கோல் யானைக்கு மேலே வந்து ஒரு கொட்டகை கூட கரெக்டாக போட முடியாமல் துணியில் போட்டு வச்சு அது தீ பிடிச்சி கேட்டால் வந்து தகர கொட்டை ஓட்டம். தகர கொட்டை ஓட்டம்னு சொல்கிறக்கே அசிங்கமா இல்லை? எவ்வளோ அந்த யானையை வச்சு எவ்வளோ வருமானம் வருது உங்களுக்கு? அதுவும் அதையும் சாமியாக தானே, அந்த யானையை சாமியாக பார்த்து தானே கும்பிட்றாங்க. ஒவ்வொருத்தனும் ஆசீர்வாதம் வாங்குறியா? ஆசீர்வாதம் வாங்குறப்ப 10 ஓவா கொடுக்குறாங்கல்ல, அந்த 10 ஓவா கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் பண்ண விடாம வச்சிருக்கீங்கல்ல. அந்த 10 ஓவை வச்சு அந்த யானை பாங்கனே ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா அது பண்றாப்புல. அதுல வந்து ஜேசி வாங்குற காசு, ஜேசிக்கு ஈவோவுக்கு அந்த அல்லக்கை பேஸ்காருக்கு இவங்களுக்கு பூரா அதுல பங்கு போட்டு வாங்குறீங்களா எல்லாம்? வாங்கி நக்கி திங்க தெரியுது. அதுக்கு பாதுகாப்பா வந்து அந்த யானைக்கு பாதுகாப்பான இடத்தை ஏற்பாடு பண்ண தெரியல. கேட்டா சொல்லிடுவாங்க, கோடை காலத்தில் யானைக்கு வந்து தர்பூசணி கொடுத்தான், நீச்சலுக்குள்ள உருவாக்குனா அப்படியே சொல்லி காட்டுவாங்க. இப்போ எப்படி செத்துச்சு? எப்படி செத்துச்சு? ஒரு ஒரு ஊர்ல வந்து தேர் வந்து வந்து நிலை சாஞ்சுன்னு வச்சுங்க, அந்த ஊர் தருத்திரியாம். அந்த மாநிலத்துக்கு நாட்டுக்குமே வழங்காது. தேர் எத்தனை தேர் எரிஞ்சு, திமுக வந்த பிறகு தேர் எரியுது, தேர் சக்கரம் வந்து உடஞ்சி விழுகுது, தேர் கவிழுது, வடம் அந்து போகுது. இது மட்டுமா, கொடிமரம் வந்து சாயுது, தலைவரிசம் தீப்பிடிச்சு எரியுது. எல்லாம் நடக்குதுங்க, எல்லாம் நடக்குது. ஆட்சி வந்து என்னமோ நடக்குதுங்க. ஏதோ ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சைட்டை, ஏதோ ஒரு பீடை, ஒரு இதை என்னமோ பிடிச்சிருக்கு. ஒரு ஒரு சூனியக்காரி வச்ச மாதிரி ஒரு சபிக்கப்பட்ட பகுதி எனக்கு தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருது. அதே இதெல்லாம் காட்டுது. ஒரு பிள்ளையாரு 1.5 அடியில் பிள்ளையார் வைக்கணும்னா என்ன இது பண்ற? சுற்றுலாத்துறையில் போய் இது வாங்கு, சுகாதாரத்துறையில் போய் பெர்மிஷன் வாங்கு, தீயணைப்புத்துறையில் வாங்கு, வனத்துறையில் வாங்கு, வருவாய்த்துறையில் வாங்கு, காவல்துறையில் வாங்கு. 1.5 அடி பிள்ளையாருக்கு இவ்வளவு சொல்றவங்க யானை, அவ்வளவு ஒரு யானைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்த ரெடி பண்ணாங்களா? என்ன மாதிரி மனநிலையோட இந்த அரசியல்வாதியும் அறநிலையத்துறையும் செயல்படுது, இந்த தமிழக செயல்படுதுன்னு பாருங்க. உண்டியல் காசு வாங்குறீங்களா? உண்டியல் காசு வாங்குற, போக்குவரத்து காசு வாங்குற, பார்க்கிங் காசு வாங்குற, பசல் தரிசனம் கட்டணும், சூப்பர் டீலக்ஸ் கட்டணும், எல்லாம் வாங்குறீங்களா, வசூல் பண்றீங்களா? இதுல யானைக்கும் போர்டு வச்சிருப்பாங்க. யானைக்கு வந்து தேவையான பழங்கள் வந்து கொடுக்கறதுக்கு நீங்க நிதி அளிக்கலாம், யானைக்கு உணவு அளிக்க நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். இந்த இதுக்கும் QR கோடோட போட்டு வைக்கிற நீ ஒரு பாதுகாப்பான இடத்த இது பண்ணக்கூடாதா? அந்த யானை பாகனே அப்ப இல்லை. தீ பிடிச்ச நேரம் யானை பாகனே இல்லையா? இல்லை, எவ்வளவு ஒரு தீ பிடிக்குதா? அதனால யானை சொல்ல முடியுமா? வந்து அப்படியே தீ பிடிச்சி எரியுது, உடம்பெல்லாம் தீயாயிடுச்சு, சங்கிலி அத்துட்டு போய் வந்து இது பண்ணியிருக்கு, வெளியே இன்னொன்று இது பண்ணியிருக்கு. ஒரு ஒரு உதவ நாம இதை கணிக்க முடியலையா? இது எவன் வச்சானோ இல்லை அதாவது பிடிச்சிச்சோ அதெல்லாம் தேவையில்ல. தீ பிடிக்கிற மாதிரி அந்த இடம் எப்படி இது பண்ண முடியும்? ஒரு பட்டாசு தீவாளி நேரங்க, ஒரு பட்டாசு கடை போடுறதுக்கு என்னென்ன விதியை சொல்ற நீ? ஊருக்கு ஒதுக்குப்புறமா கடையை வை, கடைக்கு 2 பாதையை வை, தண்ணியை வை, மணலை வை, எல்லாம் சொல்றேல. ஒரு அடகு கடைக்குதான் எப்படி வைக்கணும், ஒரு வந்து இது ஒரு சேஃப்டி ரூம் அது ஒன்று, ஒரு காங்கிரீட்லேயே ரூமை கட்டு, அப்படி இப்படின்னு என்ன நம்ம விதியை வகுக்கிறேல. இந்த இதுக்கு என்ன செஞ்ச நீ? யானைக்கு வந்து பாதுகாப்புக்கு என்ன செஞ்ச? உனக்கு வந்து பக்கத்துலேயே மருத்துவ டாக்டர் இருக்கணும். இல்லை, டாக்டர் அந்த நேரம் வர முடியல, லேட்டாக வந்திருக்காரு. டாக்டரை குறை சொல்லக்கூடாது. வனத்துறை என்ன செஞ்ச? வனத்துறை நீ தானே, வனத்துறை தானே வந்து ரிப்போர்ட் கேட்குறீல. யானை பழக்கிட்ட வந்து இப்போ அவன்கிட்ட வந்து யானை பையன்ட்ட காசு வாங்குறீல, கவர்மெண்ட்டு சம்பளம் தருதுல. வனத்துறை என்ன செஞ்ச? கோயில் அப்பாவி மக்கள் வந்து பக்தர் கோயில் போனால் அவனை பிடிக்கிறது, அவன்கிட்ட வந்து 5 ரூபா டோக்கனை போடுறது, இந்த வேலை பார்த்தோம். இங்கே வந்து இது பண்ணியிருக்கணும்ல. எப்படா பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களாடா? யானைக்கு தேவையான உணவு கொடுக்குறீங்களாடா? இங்கப்பா தீ பிடிக்கிற மாதிரி இருக்கா, கரெக்டாக இருக்கா இடம்லாம் அப்படின்னு பார்த்துருக்கணும்ல. தண்ணி வசதி இருக்கா, உடனே அணைக்க முடியுமா? எல்லாம் இருக்குல்ல. தீ பிடிக்கிற மாதிரி எப்படிங்க? யானை அவ்வளோ பெரிய உயரம், அதுக்கு மேலே ஒரு தீ பிடிக்கிற மாதிரி நீ வந்து எதில் செட்டு போட்டிருந்த சொல்லு? தார்பாயில் போட்டிருக்காங்க அந்த இதில். அதுக்கு எவ்வளோ கொள்ளையே அடிச்சாங்க தெரியல. தகர செட்டு போட்டோம், காங்கிரீட் ஹாஸ்பிட்டல் போட்டோம், காங்கிரீட்டு போட்டோம்னு எவ்வளோ கொள்ளையே அடிச்சாங்க தெரியல.
இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து தமிழ்நாடு வழங்க இதெல்லாம் யாருக்கு? இங்க ஆட்சி செய்யறவங்கள்ட்ட ஆபத்து, அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து, ஆட்சி இதே நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து. இதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு யானைய பாதுகாக்க முடியாதவன், முடியாத அரசு, தம் மக்கள எப்படி பாதுகாக்கும்? சின்ன குழந்தைகள எப்படி பாதுகாக்கும்? எப்படி வந்து நான் உருப்பட வாய்ப்பே இல்ல. என்னமோ நடக்க போது. அது மட்டும் தெரியுது. ஒவ்வொரு அசம்பாவிதமா, துர்சம்பவமா நடந்துகிட்டு இருக்கு. துர்நிகழ்வுகளா இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு வந்து தமிழக அரசு இனியாவது வந்து விழிச்சுக்கிட்டு இது மாதிரி சம்பவம் நடக்க விடாம பார்த்துக்கிறணும். இதுக்கு என்ன பரிகாரமோ அதை செய்யணும். அறநிலையத்துறை அமைச்சர் மைக்கு நீட்டுனா என்னென்ன பேசுறாப்புல? என்னென்ன வந்து ஒரு வந்து அவதாரமே வந்து ஸ்டாலின் ஐயா தான் ராம அவதாரம், ஸ்டாலின் தான் கிருஷ்ண பரமாத்மா. இது மாதிரி ஆன்மீக ஆட்சி அப்படி இப்படி உருட்டாம இனிமேல் இந்த மாதிரிலாம் உருட்டாம சேர் பாபு உண்மையிலே முதலமைச்சர் சொல்ற மாதிரி செயல் பாபுவா செயல்படணும். செயல்பட்டாதே இது இந்த பாவம்லாம் யாரை போய் சேருன்னு தெரியல. ஏற்கனவே வந்து வனத்தை பூரா ஆக்கிரமிச்சு இது பண்ணி யானை போகிறதுக்கு வழி இல்லை, இது பண்ணாம போட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து யானைக்கு வந்து மின்சார வழியில் அடிபட்டு சாகுது, இதாகுது, தண்டவாளத்தில் அடிபட்டு சாகுது, இது பிளாஸ்டிக் பேப்பரை தின்னு சாகுது. இந்த கேரளாவில் இந்த அண்ணாச்சி பழத்தில் வெடி வச்சு கொண்டாங்க யானையை. அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு சம்பவம் ஆகி போச்சே. வந்து இப்படி எப்படி விபத்து நடந்துச்சுன்னே தெரியலையே. இது உண்மையை சொல்ல மாட்டாங்க, கவர்மெண்ட் சொல்ல மாட்டாருங்க. அதே உண்மை. அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. புலன் விசாரணை என்ன பண்ணுறாங்களோ அதே உண்மை தெரியும். அது பொதுமக்கள் கண்டிப்பாக சொல்லணும். சொன்னாத்தே என்ன நடந்துச்சு தெரியும். அடுத்து வந்து சரி பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இனிமேலாவது இந்த மாதிரி நடக்காம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்யணும். தமிழக அரசு வந்து இதில் வந்து சமரசம் இல்லாமல் ஏதாவது யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பரிகாரம் என்ன வேணுமோ அதை செய்யணும். செய்யலைன்னா அவ்வளோதான். அந்த தமிழ்நாடு தர்சா வேற வழி இல்லை. தமிழை போற்றி.